ஒரு நாள் ஒரு மனிதன் ரயிலில் பயணம் செய்தான். அவன் மதிப்புள்ள வைரங்களுடன் ஒரு சிறிய பையை எடுத்துச் சென்றான். அவனது பயணம் 2 இரவுகள் ஆகும். முதல் நாளில் திருடன் அந்த பையை கவனித்தான். அவன் நினைத்தான், அது மதிப்புள்ளதாக தெரிகிறது, அது மிக மதிப்புடையதாக இருக்க வேண்டும். திருடன் தனது பெரிய பையை எடுத்துக்கொண்டு அந்த மனிதரின் அருகில் சிரித்துக்கொண்டு அமர்ந்தார். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? திருடன் கேட்டான். நீண்ட பயணம், மனிதன் சொன்னான். அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தனர். சிரமமற்ற உரையாடலை பகிர்ந்தனர். திருடன் ஏற்கனவே திட்டம் அமைத்திருந்தான். அவர் நினைத்தார், இன்று இரவு எல்லோரும் தூங்கும்போது பையை என் பையில் மாற்றிவிடுவேன். அந்த இரவு ரயில் இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்தபோது திருடன் தூங்குவது போல நடிக்கிறான். மனிதர் விழித்திருந்தார். சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். திருடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மனிதர் அமைதியாக வைரப்பையை திருடன் வைத்த பையில் வைத்தார். பிறகு அவர் படுத்து தூங்கினார். இரவு 2 அல்லது 3 மணிக்கு திருடன் விழித்தான். அவன் சுற்றி பார்த்தான். அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவன் மனிதரின் பையை கவனமாக தேடினான். எதுவும் கிடைக்கவில்லை. அவன் மீண்டும் பார்த்தான். எதுவும் இல்லை. இது வியப்பாக இருக்கிறது என்று அவன் நினைத்தான். குழப்பத்தில் அவர் காலை 4 மணி வரை தேடினார். பின்னர் தூங்கச் சென்றார். அவர் தூங்கும்போது அந்த மனிதர் திருடன் வைத்திருந்த பையிலிருந்து பையை எடுத்துக்கொண்டு தனது பையில் வைத்தார். அடுத்த மாலை திருடன் முடிவு செய்தான், இன்றிரவு நான் அதிக கவனமாக இருப்பேன். அவர் மாலையே தூங்கினார். நள்ளிரவில் எழுந்திருக்க முடியும். திருடன் தூங்கும்போது அந்த மனிதர் பையை திருடன் பையில் வைத்தார். அந்த இரவு திருடன் விழித்து விரைவாக அந்த மனிதரின் பையை தேடினான். எதுவும் இல்லை. அவன் மீண்டும் இன்னும் தீவிரமாக தேடினான். எதுவும் கிடைக்கவில்லை. ஏமாற்றத்துடன் அவர் மீண்டும் தூங்கினார். விடியற்காலை அந்த மனிதன் திருடன் பையில் இருந்த பையை மீண்டும் எடுத்து தன் பையில் வைத்துக் கொண்டார். இறுதியாக ரயில் நிலையத்தை அடைந்தது. மனிதன் தனது பயணப்பொதியுடன் இறங்கினார். திருடன் அவனை தொடர்ந்து ஓடினான். இனி என் வாழ்க்கையில் திருடுவது கிடையாது என்கிறான் திருடன் மூச்சு திணறி. ஆனால் தயவு செய்து சொல்லுங்கள், வைரப்பை சாக்கு எங்கே இருந்தது? அந்த மனிதர் புன்னகைத்தார். முட்டாள் மனிதரே, அவர் சொன்னார், உங்கள் மகிழ்ச்சியை பிறரிடம் தேடினீர்கள். நீங்கள் உங்களுக்குள் பார்த்திருந்தால் அதை கண்டுபிடித்திருப்பீர்கள். நீங்கள் உங்கள் பையை தேடியிருந்தால் நீங்கள் திருடன் அல்ல என்று கண்டிருப்பீர்கள். நீங்கள் அதற்குரிய உரிமையாளர். பை எப்போதும் உங்களுடன் இருந்தது. நண்பர்களே, இந்த கதை எங்களுக்கு முக்கியமான ஒன்றை கற்பிக்கிறது. நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களில் தேடுகிறோம். பலர் வாழ்க்கையில் வந்து செல்கிறார்கள். சிலர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். மற்றவர்கள் வலியை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் நம் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை நம்பினால் அமைதி கிடைக்காது. உங்களுக்குள் பாருங்கள். உங்களுக்கு தேவையானது உங்களுக்குள் இருக்கிறது.